வாங்கம்மா வாங்க, வாங்கம்மா வாங்க. ஆட்டுக்கால் பாயா கேப்ப தோசை. வாங்கம்மா வாங்க, வாங்கம்மா வாங்க. ஆட்டுக்கால் பாயா கேப்ப தோசை சாப்பிடணுமா? உடனே வாங்க, குழந்தை கடைக்கு வாங்க. நீங்கள் இதுவரைக்கும் சுவைத்திடாத புதிய சுவையில் ஆட்டுக்கால் பாயா கேப்ப தோசை. மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்டிருக்கேன்னு நினைக்காதங்க. உங்க முட்டங்கால் வலிய போக்க நான் ஒரு திட்டத்தை போட்டிருக்கேன். கால்சியம் சத்து நிறைஞ்ச கேப்ப தோசை, முட்டிக்கால் வலிய போக்க ஆட்டுக்கால் பாயா. இத வெறும் தோசை கடை நினைச்சுக்கிட்டு அலட்சியப்படுத்திட்டு போயிடாதீங்க. மருத்துவ குணம் நிறைஞ்ச ஆட்டுக்கால் பாயாவும் கேப்ப தோசையும். நீங்க நம்ம தோசை கடையில வந்து தோசை சாப்பிட்டா தோசை கடையில தோசை சாப்பிட்ட மாதிரி இருக்காது. ஹாஸ்பிட்டல்ல போய் 5-6 குளுக்கோஸ் ஏத்திட்டு வந்த மாதிரி இருக்கும். முட்டு வலி இருக்கா? நம்ம கடையில வந்து தோசையை சாப்பிடுங்க. ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்கிட்டதுக்கு ஓடுங்க. வாங்கம்மா வாங்க, கேப்ப தோசை ஆட்டுக்கால் பாயா சாப்பிட்டு பார்க்கணுமா? உடனே குழந்தை கடைக்கு வாங்க. எங்களுக்கு வேறெங்கும் கிளைகள் இல்லை. www.com குழந்தைகடை.com. என்ன ஒரே விளம்பரம், பயண விளம்பரமா இருக்கு? என்ன பயண விளம்பரம் இல்ல ஓனர், தோசை கடை விளம்பரம். ஆட்டுக்கால் பாயாவும் அட்டகாசமான தோசையும். ஏன் ஆயா சுட்ட தோசைன்னு சொல்ல வேண்டியதானே? அடமொழியா இருக்கும்ல. ஓனர், ஆயா சுட்டுன்னு அப்படி சொல்லிருக்கலாம் ஓனர். ஆனா நான் ஒரு பியூட்டிஃபுல் கேர்ள். நான் சுட்ட தோசையை அட்டகாசமான தோசைன்னு வேணா சொல்லலாம். சரி, இந்த தோசை எப்படி சுடன்னு சொல்லு. எங்க வீட்ல போய் நான் தோசையை சுட்டு ஆட்டுக்கால் பாயா வச்சு சாப்பிட்டுக்கிறேன். ஓனர் நீங்களா? ஆமா, நான் தான் ஓனர். ஓனர் அது இல்ல ஓனர், நீங்க போய் தோசை சுட்டு சாப்பிடுறதா? ஏன் எதுக்கு அப்படி கேக்க? ஓனர் உங்களுக்காக நான் தோசை சுட்டு வச்சிருக்கேன் ஓனர். ஆமா, அப்படியே இலவசமா தந்துருவா. எனக்காக சுட்டு வச்சிருக்கா. ஒரு தோசை 50 ரூபாம்பா, 100 ரூபாம்பா. உட்காந்து கொள்ளையடிப்பா. இதை நான் வாங்கிட்டு போய் திங்கணுமா? யாருக்குமே எங்க வீட்டுல ஆட்டுக்கால் வாங்கி போட்டு காஞ்சிட்டு கிடக்கு. நான் அதை பாயா வச்சுட்டு தோசை சுட்டுட்டேன். தோசை மட்டும் எப்படி சுடன்னு சொல்லு. அது மாவு கோரி ஊத்துனா தோசை சுட்டுற போகுது. கேப்ப தோசை எப்படி சுடணும்னு சொல்லு. அதெல்லாம் சொல்ல முடியாது ஓனர். எனக்கு வியாபாரம் நடக்கணும், உங்களுக்கு சொல்லி தந்தா எப்படி? நாளைக்கு வேணா உங்க வீட்டுல சுட்டுடுங்க, இன்னைக்கு ஏன்ட்ட வாங்கிட்டு போங்க. நாளைக்கு தான் சுடுவேன். எப்படி சுடன்னு சொல்லு. அஸ்கு புஸ்கு, நீங்க முதல்ல ஏன்ட்ட தோசை வாங்கி சாப்பிடுங்க, அதுக்கு கூட சொல்லி. சொல்லி தர மாட்ட போல இருக்கே. சொல்லி தந்தானா மாவு அரைச்சி நம்ம பாட்டுக்கு நாளைக்கு காலையில தோசை ஊத்தி ஆட்டுக்கால் பாயா வச்சு சாப்பிட்டுட்டு போலாம். இவட்ட தெண்டலாம் அழுவணும். ஓனர் என்ன ஓனர் யோசிச்சுட்டே இருக்கியா? எத்தனை தோசை வேணும்? ரொம்ப தான் ஆசைப்படியா? ஒரே ஒரு தோசை தான். ஆனா மாவு எப்படி அரைக்கன்னு எனக்கு சொல்லி தரணும். ஓனர் வீட்டுக்கும் சேர்த்து பார்சல் எல்லாம் வாங்க, அப்பதான் சொல்லி தருவேன் ஓனர். இன்னைக்கே எதுக்கு வாட்டை எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் எல்லாருக்கும் கொடுக்கணும்? எனக்கு மட்டும் ஒரு தோசை தான் போதும். இன்னொரு நாள் எங்க வீட்டுல ஆட்டுக்கால் பாயா வச்சு இந்த தோசையை சுட்டு சாப்பிட்டுக்கிடுவோம். எப்படி செய்யணும் மட்டும் சொல்லி தந்துரு. இன்னைக்கு ஏன்ட்ட எல்லாருக்கும் வாங்கிட்டு போங்க, அப்பதான் சொல்லி தருவேன். ரொம்ப தான் பிளாக் மெயில் பண்ணியா? ஓனர் எதுக்கு ஓனர் கஞ்சத்தனம் பிடிக்கிறிய? நான் என்ன ஆவாத பொருளா விக்கிறேன்? கேப்ப தோசையும் ஆட்டுக்கால் பாயாவும் வித்துட்டு இருக்கேன். வீட்டுல நீங்க செஞ்சா கூட இந்த அளவுக்கு டேஸ்டாவும் நல்ல பொருளும் போட்டு செய்ய முடியாது. நான் அந்த அளவுக்கு பார்த்து பார்த்து செஞ்சிருக்கேன் ஓனர். இதை சாப்பிட்டீங்கன்னா முட்டிக்கால் வலியே வராது. கடையில போய் தோசையும் ஆட்டுக்கால் பாயும் சாப்பிட்டீங்கன்னா ஏகப்பட்ட விலை சொல்லுவா ஓனர். நான் 3 தோசை 100 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்கேன். 2 காலு கிரேவியோட வந்துடும். சாப்பிட்டு பாருங்க ஓனர். உங்க அம்மைக்கும் உங்க தம்பிக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் நீங்களே வாங்கிட்டு போவிய. ஏன்னா இவ்வளவு டேஸ்டான சாப்பாடு அவியலும் சாப்பிடணும்ல. அதான் எப்படி செஞ்சான்னு சொன்னீங்கன்னா நான் வீட்லயே செஞ்சு கொடுக்கேன்னு சொன்னேன். விட மாட்டேங்க, வாங்க வச்சிரணும்னு பாக்கா. ஓனர் நீங்க அப்படி எல்லாம் நினைக்காங்க ஓனர். உங்களை வாங்க வைக்காக இல்ல, நீங்க எல்லாம் நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கணுங்கக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். சரி ஒரு 300 ரூபாய்க்கு தோசை கட்டு. ஓனர் உங்களுக்கு? எனக்கு தனியா தட்டுல தந்து நான் சாப்பிட்டுட்டோம். சரிங்க ஓனர். ஆமா மீன்காரக்கா, கேப்ப தோசையும் ஆட்டுக்கால் பாயாவும் வச்சு வச்சிருக்கேன். ஏக்கா 3 தோசை வெறும் 100 ரூபா தான். மீன்காரக்கா அப்ப உங்க மருமகளுக்கு மகனுக்குலாம்? என் தங்கச்சி புருஷனும் வெந்ததை தின்று விதியானி கிடக்கட்டும். என்னமோ அவியலுக்கு வயசாயிட்ட மாதிரியும் நீ குஞ்சு கோமாரி மாதிரியும் சொல்லி திரும்பிங்காரி. என் தங்கச்சி சின்ன பிள்ளை கையில வச்சிருக்கனால வீட்டை விட்டு வெளியே வரது கிடையாது. நீ என்னடானா வெளியே வந்து என்னெல்லாம் இருக்குதோ வாங்கிட்டு போய் மோளு கொடுத்துட்டு தின்னுபடியா? என் தங்கச்சிக்கு சோத்தபடியா இல்லைன்னா பழைய கஞ்சி படியா? வாங்கிட்டு
இந்தாங்க ஓனர், சாப்பிட்டுட்டே இருங்க, சுட்டு சுட்டு போட்டுட்டே இருக்கேன். நீங்க சாப்பிட்டு முடிக்கல பார்சலையும் கட்டிடுறியே, வாங்கிட்டு போயிருங்க ஓனர். தா சாப்பிடியே. சாப்பிட்டுட்டு பார்சல் வாங்கிட்டு அப்படியே ஓடிடுவேன்னு மட்டும் நினைக்காத. நீ எப்படி செஞ்சான்னு சொன்னாதான் ரூபா தருவேன். ஐயோ ஓனர், கடையில வச்சு எப்படி சொல்ல முடியும், வீட்டுக்கு வந்து சொல்லித்தாரேன் ஓனர். ஆமா, வீட்டுக்கு வந்து சொல்லி தருவா. ஒரு கதையா விடு நீ. ஓனர், இங்க வச்சு சொல்லி தந்தா எல்லாரும் கேட்டுருவா ஓனர். முதல்ல சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு அப்புறம் சொல்லுவிய. நல்லா இருக்கே. கேப்ப தோசைக்கும் வந்து ஆட்டுக்கால் குழம்புக்கும் வானரே சொல்லிட்டாவே நல்லா இருக்கு நீ. அப்போ நல்லா தான் இருக்கும். பாருங்களே, தோசை கெட்டி. சரி மீன்காரக்கா, முதல்ல ஓனர் கட்டி கொடுத்துட்டு உங்களுக்கு தந்துறீங்க. ஜாரி குழம்புல வானரே நாக்குல எச்சி ஊறுது. எனக்கு ஒரு வாய் பிச்சு ஊட்டுங்களா. ஆமா, இவர் அப்படியே சிறுமி பக்கத்துல நின்னுட்டு கோல வச்சிட்டு இருப்பாரு. நாங்க பிச்சு பிச்சு ஊட்டுவோம். உனக்கு தேவைன்னா வாங்கி தின்னு மீன்காரி. அதான் 6 வாங்கியால எக்ஸ்ட்ரா ஒன்னு வாங்கி தின்னு. இல்ல வானரே, வீட்டுக்கு எடுத்துட்டு போய் சாப்பிடலாம் தாக்கே. அது வரைக்கும் நாக்கு எச்சி ஊறுதுல்ல. நீங்க வேற சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, வாசனை மூக்க தொலைக்குது. அதான் ஒரு வாய் பிச்சு ஊட்டுங்கன்னு சொன்னேன். ரொம்ப தான் நன்றி வானரே. இந்த பார் மீன்காரி, வாயில நல்லா வந்துற போது ஒழுங்கு மரியாதை கொஞ்சம் நவுண்டு நின்னு வாங்கிட்டு போயிரு. பக்கத்துல இருந்து கோல வச்சிட்டு நின்னா 3 முடி அத்து நான் பாய போட்டு சொல்லிவிட்டேன். ஓனர், இந்தாங்க ஓனர், பார்சல் கட்டியாச்சு. நீங்க சாப்பிட்டதுக்கும் சேர்த்து 350 ரூபா ஓனர். சரி, வீட்டுக்கு வந்து ரூபாய் வாங்கிட்டு எப்படி சமைக்கணும்னு சொல்லி தந்துட்டு போ. சரிங்க ஓனர், வியாபாரத்தை முடிச்சிட்டு வாரேன். செய்யும்போது நம்ம வீட்டுக்கு சேர்த்து செஞ்சிருங்க. ஏன்னா உங்க தங்கச்சி செய்ய தெரியாதும்பா. நீ செய்ய வேண்டியதானே மீன்காரி. வானரி, எனக்கு இதெல்லாம் செஞ்சு பழக்கம் கிடையாது வானரி. அந்த பலகாரங்கள்லாம் நான் செய்யவே மாட்டேன். இப்படி விக்க இடத்துல வாங்கி திங்கதான். சோறு வடிப்பேன், மீன் கறி வைப்பேன், பருப்பு கறி வைப்பேன், வேறு கறி வைப்பேன். இந்த 3 தான் தெரியும். பிறகு கீரை கரைவேன். வேறு குழம்பெல்லாம் நான் வைக்கவே மாட்டேன் வானரி. எல்லாம் மாறும்போதுதான் செய்வேன். நீ வேலையில இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒண்ணுமே செய்ய தெரியான்னு சொல்லு மீன்காரி. என் தங்கச்சி போட்டு வேலை வாங்கினல்ல, உன் வீட்டுக்கு வந்தா பத்தி உன்னை நம்பி அவ்வளவுதான் சொல்லணும். வானரி, ஏன் மருமகளுக்கு என் வீட்டுல என்ன குறைச்சலு? 24 மணி நேரமும் சோத்து பானைக்குள்ள சோறு இல்லாம இருக்காது. சோறு மட்டும் தான் இருக்குது, குழம்பு ஒண்ணு இருந்த மாதிரி இல்ல. சோத்தை நாய் கூட தான் பொங்க. அதை பார்த்துட்டு வயிறு நிறைஞ்சிருமா? என் தங்கச்சிக்கு மட்டும் கொடுக்காம நீ எடுத்துட்டு போய் தின்னு. உனக்கு பேதி புடிங்கிட்டு அடிக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு. என்னது பேதியா? வானர் என்ன இப்படி சொல்லிட்டு போறாவ? நீரும் சபல கொடுத்தாலும் திங்க மாட்டா. சோத்து தின்னுகிட்டே நீங்க சாப்பிடுங்கம்பா. சரி, அதான் 6 தோசை வாங்கியோம்ல, அதுல 1 சாப்பிட்டுட்டு போட்டோம். மீன்காரக்கா, இந்தாங்கக்கா பார்சல் கட்டிட்டேன். காந்தபிள்ள எவ்வளவு? அது வந்துக்கா 6 தோசை வெறும் 200 ரூபா தான். சரி காந்தபிள்ள, நான் வீட்ல போய் சாப்பிட்டுட்டு ரூபாய் எடுத்துட்டு வரேன். 6 பேரும். சரிக்கா, காலையில கூட தாங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. சரி காந்தபிள்ள, வரேன். தோசைமா தோசை, தோசைமா தோசை. கேப்ப தோசையும் ஆட்டுக்கால் பாயாவும். வாங்கம்மா வாங்க, வாங்கம்மா வாங்க. ஆட்டுக்கால் பாயா, கேப்ப தோசை. குழந்தை கேப்ப தோசையா விக்கிறா? ஆமா பாட்டி, கேப்ப தோசையும் ஆட்டுக்கால் பாயாவும். அப்படியே அங்க வரைக்கும் வாசனை வந்துச்சு, அதான் ஓடி வந்தோம். ஆட்டுக்கால் பாயா வச்சிருக்கா, அதுக்கு அழகா ஆப்பம் சுட்டு இருக்கலாமேமா. எக்கா, ஆப்பத்தை விட இடியாப்பம் இன்னும் நல்லா இருக்கும்க்கா, அட்டகாசமா இருந்திருக்கும். இடியாப்பம் மாதிரி செஞ்சிருக்கலாம். பாட்டி, அதெல்லாம் ஏற்கனவே செஞ்சாச்சு. இது புதுசு பாட்டி, புதுசு. நேத்து என் வீட்டுல இதை செஞ்சு பார்த்தோமா, எங்க வீட்டுல சாப்பிட்டவே எல்லாருமே சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்குன்ட்டாவ. எப்பயும் சாப்பிட்ற தோசையை விட எக்ஸ்ட்ராவா சாப்பிட்டோம். அதனாலதான் நம்ம ஊர் மக்களுக்கும் நம்ம செஞ்சு கொடுக்கலாமேன்னு இந்த கடையை போட்டேன். இந்த கேப்ப தோசையும் ஆட்டுக்கால் பாயும் சாப்பிட்டாச்சுன்னா முட்டி வெள்ளம் பறந்து போயிரும் பாட்டி. அப்படியா? ஆமா பாட்டி, இந்த கெவுரு தோசையில கால்சியம் சத்து அதிகம். ஆட்டுக்காலு எலும்புக்கு ரொம்ப நல்லது. அதனால 2 சேர்ந்த காம்பினேஷனா சாப்பிடும்போது முட்டி வலி பறந்து போயிரும். சாப்பிட்டு பாருங்க பாட்டி, நாளைக்கு பிடி உஷா ரேஞ்சுக்கு ஓடுவிய. அப்படியாம்மா? அப்படின்னா வாரத்துல ஒரு நாள் இந்த கடையை போடு. பாட்டி, டிஃப்ரெண்டா செஞ்சு உங்களெல்லாம் ஹெல்த்தியா வச்சுக்கிறதா என்னோட வேலையே. நான் காசு சம்பாதிக்கிறதுக்காக மட்டும் இல்ல, நான் போடுற எல்லா கடையும் உங்களோட ஹெல்த்துக்காகவும் தான். அதனால விதவிதமா வித்தியாசமா உங்களுக்கு நான் கடை போடுவேன். நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க பாட்டி. ஏதோ குழந்தை சாப்பிட்டுருவோம். ஆமா, ஒரு தோசை எவ்வளவு? ஒரு தோசையில பாட்டி 3 தோசையே 100 ரூபாய் தான். ஒரு ஆள் தாராளமா 3 தோசைக்கு மேலே சாப்பிடலாம். அப்படியா? அப்ப ஆளுக்கு முதல்ல ஒரு தோசையை வச்சு கொடு, நல்லா இருந்தா இன்னும் வாங்கிக்கிடியும். பாட்டி நல்லா இருக்கும் பாட்டி, சாப்பிட்டுட்டே இருங்க, நான் சுட்டு போட்டுட்டே இருக்கேன்.
ஏழை குழந்தை காலையிலயும் மதியம் மணி கடை போடலன்ன உடனே ஞாயிற்றுக்கிழமை கூட லீவ் விட்டுட்டான்னு நினைச்சேன். கடை போட மாட்டான்னு தானே அக்கா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். பார்த்தா நீ ராத்திரி கடை போட்டிருக்கா. என்னமோ கடை போட்டா யார்ட்டையா சொல்லி விடலா. எங்களுக்கு தெரிய மாட்டேங்கல நீ ராத்திரி கடை போட மாட்டான்னு நினைச்சிட்டு நாங்க பாட்டுக்கு இருந்தோம். நீ பார்த்தா விதவிதமா வித்தியாசமா கடை போட்டு வச்சிருக்கா. நாங்க பாக்கலன்னா இதை மிஸ் பண்ணிருப்போம்ல. பாட்டி உங்களெல்லாம் எப்படி மிஸ் பண்ண விடுவேன்? அப்படியே வண்டியை தள்ளிட்டு உங்க வீட்டு பக்கமே வந்திருப்பேன். அப்படியே உங்களுக்கு ஆள் சொல்லி விட்டா கூப்பிட்டுருப்பேன் பாட்டி. நம்மளோட ரெகுலர் கஸ்டமரை யாரையுமே நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். சூப்பர்மா. இனி நாங்க வராம இருந்தாலோ இல்லனா வெளியே எங்கேயாவது போயிருந்தாலோ எங்களுக்கு தனியா எடுத்து வச்சிரு. அப்புறமா வீட்டுக்கிட்ட வந்து ஹோம் டெலிவரி பண்ணிடுடா. சரி பாட்டி, கண்டிப்பா. ஏழை குழந்தை நீ என்ன கடை போட்டாலும் சரி நாங்க வாங்கி சாப்பிடுவோம். அதனால எதுவா இருந்தாலும் எங்களுக்கு எடுத்து வச்சிரு. சாப்பிடிய பொருள்னா ஆளா ரெடியா நிப்போம். மத்த பொருள்லாம் கொஞ்சம் யோசிக்க தான் செய்யணும். ஏதாவது பொருள் வித்தா மட்டும் எங்கிட்ட கேட்டு எடுத்து வை சரியா? சாப்பிடிய பொருள்னா கேட்கவே வேண்டாம், தாராளமா எடுத்து வச்சிரு. சரி பாட்டி, கண்டிப்பா. குழந்தைமா, நான் அன்னைக்கு கேட்டேன்லடா. என்னது பாட்டி? சோறு சோறு, குழம்பு குழம்பு, கூட்டு கூட்டு, பொரியல் பொரியல்னு சாப்பிடணும்னு. அதை சொல்றீங்களா பாட்டி? சே, அது மட்டும் நம்மகிட்ட இருந்து மிஸ் ஆகிட்டே போகுது பாட்டி. கவலைப்படாங்க பாட்டி, கண்டிப்பா செஞ்சிருவோம். சரிம்மா. ஒன்லி வெஜிடேரியன்ல ஒரு தடவை போடு. அதுக்கு பிறகு நான் வெஜிடேரியன்ல ஒரு நாள் போடுடா. எது உனக்கு நல்லா போதோ அதை கண்டினியூ பண்ணு. எனக்கு சோறு சோறு, குழம்பு குழம்பு தான் வேணும். சரி பாட்டி, போட்டுருவோம். இந்தாங்க பாட்டி, முதல்ல 2 பேர் சாப்பிடுங்க. சாப்பிட்டு கேளுங்க, நான் சுட்டு சுட்டு போட்டுட்டே இருக்கேன். வாவ், என்ன வாசனை என்ன வாசனை. வாசனையே ஆளை தூக்குதேடா. ஆட்டுக்கால் பாயா மணமணன்னு மணக்குது. எக்கா இந்த மோர் தோசை ஆளை இழுக்குது. ஆமாமா, தோசை இவ்ளோ கலரா ஓட்ட ஓட்டையா எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல. ஆமாக்கா சூப்பரா இருக்கு. குழந்தையால மட்டும்தான் இப்படி டிஃபரெண்டா சாப்பாடு செஞ்சு தர முடியும். நம்ம சாப்பிட்டுட்டு குழந்தைனுக்கும் வாங்கிட்டு போவோமா? எக்கா நீங்க உங்க வீட்டுக்கு வாங்கிட்டு போங்க. ரூபி பிள்ளை புதுசா வந்திருக்கலாம், அதுக்கு வாங்கிட்டு போய் கொடுங்களாம். தங்கச்சிமா, நான் வாங்கிட்டு போய் கொடுத்துடுவேண்டா. ஆனா என் மருமவ இருக்காளே, அவகிட்ட பேச்சு வாங்கி முடியாது. வீட்டுல அது இருக்கும்பா இது இருக்கும்பா, எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வரியேன்னு ஏசுவா. அவளை பொறுத்த வரைக்கும் அவ சமைக்கிறது தான் சூப்பரா இருக்கும்பா. குழந்தையோட கைப்பக்குவம் நம்மளுக்கு தானே தெரியும். அதனால கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைன்னு அவளுக்கெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுக்கவே மாட்டேன். ஏக்கா அவளுக்கு எதுக்கு உங்க பேத்திக்கு பேரனுக்கு உங்க மகனுக்கு வாங்கிட்டு போய் கொடுங்க. எல்லாருக்கும் ஒரு ரூல்ஸ் போடுவாமா. வெளி சாப்பாடு எல்லாம் சாப்பிடக்கூடாது, நான் செய்யறது மட்டும்தான் வீட்டுல சாப்பிடணும்னு சொல்லுவா. ஆனா அதே மீறி நான் வெளியே சாப்பிட ஓடி வந்துடுவேன். இங்க இருந்து வாங்கிட்டு போய் கொடுத்தா அவளும் ஏசுவா, பிள்ளைகளும் ஒழுங்கா சாப்பிடாது. எதுக்கு நம்மளுக்கு வேண்டாருப்பு வேலை, அவியலுக்கு வேணும்னா வந்து சாப்பிடட்டும். இந்த புழுக்கைக்கு மட்டும் 2 தோசை வாங்கிட்டு போய் கொடுக்கலாண்டா. அவ மட்டும் நான் என்ன கொடுத்தாலும் தின்றுவா. ஏக்கா அப்படின்னா புழுக்கைக்கு மட்டும் வாங்கிட்டு போய் கொடுங்க, வேற யாருக்கும் வேண்டாம் விடுங்க. தங்கச்சிமா, வாசனையும் நல்லா இருக்கு, கண்ணுக்கும் பார்க்க குளிர்ச்சியா இருக்கு. நாவலா வச்சாதானே டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியும். சாப்பிட்டு பாப்போமாடா? ஆமாக்கா, வாசனையிலே மயங்கிட்டோம், முதல்ல சாப்பிடுவோம். அடடே, என்ன ருசி என்ன ருசி. இப்படி ஒரு ருசியில நான் தோசையும் சாப்பிட்டதில்லை, கால் குழம்பும் சாப்பிட்டதில்லை. நானும் தான்க்கா, குழந்தை கடையில மட்டும்தான் ஆட்டுக்கால் பாயா இவ்வளவு ருசியா கிடைக்கும். ஒரு நாள் ஆப்பத்துக்கு வச்சிருந்தா பாருங்க, என்ன டேஸ்ட். ஆமாண்டா, அன்னைக்கு இடியாப்பத்துக்கு கூட வச்சிருந்தாலே. ஆமாக்கா, அதனால தானே வந்த உடனே அதை கேட்டோம். அவதான் அதெல்லாம் வச்சாச்சு, புதுசா ட்ரை பண்ணிருக்கேன்னா. இதுவும் அதை விட சூப்பரா இருக்குக்கா, உடம்புக்கும் கெல்த்துல. ஆமாண்டா தங்கச்சி, நம்மளுக்கு வேற வயசாவது பாத்தியா, நம்ம கால்களுக்கும் எலும்புக்கும் ரொம்ப நல்லது. ஆமாக்கா, குழந்தைய அடிக்கடி வைக்க சொல்லணும். நல்ல டேஸ்ட். இன்னைக்கு ஒரு 5-6 தோசையா தின்னுபிடுவேன். நானும் தாம்மா நல்லா சாப்பிட்டுட்டு புழுக்கைக்கு வாங்கிட்டு போகணும். சரியான நோஞ்சானாட்டம் இருக்கு. இந்த மாதிரி ஐட்டங்களை வாங்கி கொண்டு போய் கொடுத்து அது உடம்ப தேத்தணும். ஆமாக்காவ மாசமா இருக்கான்னு வேற சொல்லி வச்சிருக்கியா, அது என்னைக்கு தெரிய போகுதுன்னு தெரியல. நல்ல சத்து உள்ளதான் வாங்கி கொடுங்க, அப்பதான் பிள்ளை சீக்கிரமா மாசமாவா. சரிம்மா தங்கச்சி. என்ன ருசி என்ன ருசி. வாங்கம்மா வாங்க, வாங்கம்மா வாங்க. ஆட்டுக்கால் பாயா, கேப்ப தோசை.
என்ன சாமி இப்படி தலை தெறிக்க ஓடி வரா? கடன் எதுவும் கேட்க வராளோ? நானே வெறும் டீ தான் வச்சுட்டு இருக்கேன். இவ எதுக்கு இப்படி ஓடி வரா? வடை கூட போடலையே. டீ கடன் கேட்டாலும் கொடுக்க கூடாது. அதான் தனியா வியாபாரம் பார்க்காதுல. இவளுக்கு எதுக்கு நம்ம செய்யணும்? என்ன சாமி எதுக்கு இப்படி ஓடி வந்தா? செல்லமாண்டி அந்த குழந்தை கடை போட்டுருக்கா. என்னது கடை போட்டுருக்காளா? இன்னும் இருக்கலையா? அம்மா செல்லமாண்டி நீ காலையில இருந்து கடையே போடல, இப்பதான் போட்டுருக்கா. கேப்ப தோசையும் ஆட்டுக்கால் பாயாவும். என்னது கேப்ப தோசை ஆட்டுக்கால் பாயாவா? ஆமா செல்லமாண்டி. ச்சே, நான் இன்னைக்கு மதியால கடை போட்டு தொலைச்சிட்டேன். வியாபாரமே ஒழுங்காவே நடக்கல. செல்லமாண்டி இன்னைக்கு மதியம் எல்லாரும் வீட்ல சமைச்சிருப்பாங்கல்ல, இல்லனா வெளிய கிளம்பி போயிருப்பாங்க, அங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு வந்திருப்பாங்க. அதனாலதான் அவ திட்டம் போட்டு ராத்திரி இன்னைக்கு கடை போட்டுருக்கா. இது தெரிஞ்சிருந்தா நானும் ராத்திரியே கடை போட்டிருப்பேனே. மதியம் போட்டு ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் எல்லாம் போச்சு. எல்லாத்தையும் தூர கொட்டிட்டு இப்ப டீயை தான் வச்சுட்டு உட்கார்ந்துருக்கேன். இனி விடவே கூடாது. நம்மளும் நாளையில இருந்து ராத்திரி கடை போடுவோம். செல்லமாண்டி அவ எப்ப கடை போடுறாளோ அந்த டைம்ல போடுங்க. ஆமா சாமி அப்படிதான் பண்ணணும். ஆனா அவ கடை போடுறாளா என்ன போடுறான்னு சொல்றதுக்கு ஆளே இல்ல. செல்லமாண்டி நான் முடிஞ்ச பாத்துட்டு வந்து சொல்றேன். நீங்களும் ராத்திரியே கடை போடுங்க. நெக்ஸ்ட் டைம் வியாபாரம் உங்களுக்கு தான் நடக்கணும். அந்த மாதிரி பாத்துக்கோங்க. சரி சாமி. அவ கடையில நீ கேப்ப தோசையும் ஆட்டுக்கால் பாயாவும் வாங்கி சாப்பிட்டியா? இல்ல செல்லமாண்டி, கடை தூரத்துல இருந்தா பார்த்தா உடனே வாட்டி வந்துட்டேன். சரி, நான் ராத்திரிக்கு வீட்ல எதுவுமே சமைச்சு வைக்கவே இல்ல. எனக்கு கொஞ்சம் தோசை வாங்கிட்டு வந்து தரியா? அவ கடையில அவ உங்க எதிரி. பரவாயில்ல, வேற என்ன செய்ய, நான் நேரடியா போய் வாங்க முடியாது. நீ கொஞ்சம் வாங்கிட்டு வந்தா. சரி செல்லமாண்டி. அப்போ எனக்கு எங்க அம்மைக்கு தோசை வாங்குறதுக்கு சேர்த்து ரூபா தாங்க. இது என்ன அநியாயமா இருக்கு? நான் போயிட்டு வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட திருப்பி தரணும். இது ஒரு வேலை தானே. நீங்க ஆர்டர் போட்டா கூட டெலிவரி சார்ஜ் கொடுப்பீங்களா? அந்த மாதிரி கொடுங்க. சரி, ஒரு தோசை எவ்வளவு? 100 ரூபாய்க்கு 3 தோசைன்னு போட்டிருக்கா. 3 தோசை ஒருத்தருக்கு போதுமா? அப்ப சரி, எங்களுக்கு ஒரு 300 ரூபாய்க்கு வாங்கிக்க. அப்போ எங்களுக்கு ஒரு 200 ரூபாய்க்கு அது வாங்கிட்டாங்க. இதுல இருந்து அங்க போய் வாங்கிட்டு வரதுக்கு 200? 50 ரூபாய் வேணா தாரேன். அதெல்லாம் பத்தாதப்ப நான் வாங்கி தர மாட்டேன். சரி 500 ரூபாய் தாரேன். 200 ரூபாய்க்கு உங்களுக்கு வாங்கிக்க, 300 ரூபாய்க்கு எனக்கு வாங்கிட்டு வந்து தந்துரு. சரி செல்லமாண்டி. இந்த ரூபா சீக்கிரமா போய் வாங்கிட்டு வா. சரி. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு அடுத்த தடவை நானும் இதே ஆட்டுக்கால் பாயாவையும் கேப்ப தோசையும் போடி. வாங்கம்மா வாங்க, வாங்கம்மா வாங்க. ஆட்டுக்கால் பாயா கேப்ப தோசை.